உங்கள் வீடு எப்பொழுதுமே நல்ல வாசனையாக இருக்கணுமா? உங்கள் வீட்டுக்குள்ளே வந்தவொடனே நல்ல ஸ்மெல்லாக இருக்கே அப்படின்னு எல்லோரும் சொல்லணுமா? உங்கள் வீட்டு பெட்ரூம்லேருந்து பாத்ரூம் வர நல்ல வாசனையாக இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும். வாங்க வீடியோக்களை போய் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய டிப் நம்பர் 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா, சின்ன குழந்தைங்க உங்கள் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா பெட்டில் வந்து யூரின் ஆக்கிட்டாங்க மழை நேரத்தில் அப்படின்னா நீங்கள் வந்து வெயிலில் வந்து காய வைக்க முடியாது. அதுக்கப்புறம் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அந்த ஸ்மெல் இல்லாமல் நீட்டாக வந்து க்ளீன் ஆக்கலாம். இப்போ வந்து என் பெட்டு இன்றைக்கி வந்து நல்ல நீட்டான பெட்டு தான். நான் வந்து உங்களுக்கு டெமோவுக்காக கொஞ்சோண்டு வாட்ரு வந்து ஊற்றி உங்களுக்கு அதில் டெமோ காமிக்கிறேன். இப்போ வந்து குழந்தைங்க வந்து இதேமாரி யூரின் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த யூரின் இருக்கிற இடத்துல ஒரு நல்ல ஒரு சுத்தமான கிளாத்தை வச்சு ஃபஸ்ட்டு தொடச்சி விடணும். தொடச்சி விடும்போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, அந்த ஈரம் வந்து மோஸ்ட்லி வந்து அந்த நம்ம துடைக்கிற அந்த கிளாத்லேயே வந்து உறிஞ்சிட்டு வந்துடும். அதுக்கப்புறம் வந்து ஈரம் வந்து போகாது, அது அப்படி தான் இருக்கும். அப்புறம் பேட் ஸ்மெல்லும் ரொம்ப இருக்கும். அப்போ வந்து செகண்டாக நம்ம பார்க்கக்கூடிய டிப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா, அதில் ப்ராசஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த பேக்கிங் சோடா இது எல்லார் வீட்லேயும் கிடைக்கக்கூடியது தான். பேக்கிங் சோடா வந்து ஒரு கைப்பிடி அளவு அந்த இடத்துல போட்டுட்டு யூரின் எந்த இடத்துக்கு இருக்கோ அந்த இடத்துல வந்து போட்டுட்டு நீங்கள் வந்து நல்லா அந்த இடத்துல வந்து சுற்றி தேய்ச்சி விடணும். எதுக்கு வந்து இந்த பேக்கிங் சோடா போடுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது வந்து பேக்கிங் சோடா வந்து நல்லா அந்த ஸ்மெல்லை வந்து எடுக்கிற தன்மை வந்து அந்த பேக்கிங் சோடாவுக்கு இருக்குது. அதனால தான் வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம அதை போட்டு க்ளீன் பண்ணும்போது என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா அந்த ஈரமான தன்மையும் நம்மளுக்கு இருக்காது, அந்த ஸ்மெல்லும் வந்து சுத்தமாக இருக்கவே இருக்காது. இப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து அதை நல்லா தொடச்சி விட்டிங்க அப்படின்னாவே அந்த இடத்த நான் ஃபஸ்ட்டு எப்படி ஈரப்படுத்தி விட்டேன் இப்போ பாருங்கள், அந்த இடத்துல சுத்தமாக ஒரு சொட்டு கூட ஈரமே இல்லை பார்த்திங்களா? தண்ணி ஃபுல்லாத்தையும் வந்து அதை எடுத்துகிட்டு வந்துடுச்சு பார்த்திங்களா? அப்போ வந்து லாஸ்ட்டில் வந்து இதோடு நிப்பாட்டிடக்கூடாது. கடைசியாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு பவுலில் வந்து நான் வந்து கொஞ்சோண்டு வந்து வாட்டர் எடுத்திருக்கேன். அதில் வந்து உங்களுக்கு கம்ஃபர்ட் இருந்தால் கம்ஃபர்ட் போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஷாம்பு யூஸ் பண்ணுறேன். ஷாம்பு இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் வந்து டெட்டால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து கொஞ்சோண்டு தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கிளாத் எடுத்துகிட்டு அந்த கிளாத்தை வந்து அப்படியே சொதன்னு ஈரத்தோடு துடைக்கக்கூடாது, நல்லா புழிஞ்சிட்டு நீங்கள் அந்த இடத்துல தேய்ச்சி விட்டிங்க அப்படின்னா எந்த ஒரு ஸ்மெல்லுமே இருக்காது. ரூம் ஃபுல்லாக வந்து கம்ஃபர்ட் வச்சு துடைச்சிங்க அப்படின்னா அந்த இடம் ஃபுல்லாக கம்ஃபர்ட் ஸ்மெல் தான் அடிக்கும். பாருங்கள், சுத்தமாக நல்லா நீட்டாகவும் இருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். அந்த யூரின் ஸ்மெல் சுத்தமாக இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு மழைக்காலத்தில் குழந்தைங்க இருக்கிற வீட்டில் தேவையான டிப்ஸு. நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய செகண்ட் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டு பாத்ரூமு, உங்கள் வீட்டில் உள்ள பெட்ரூமு, உங்கள் வீட்டில் வந்து சிங்க்கு பக்கத்தில் எந்த இடத்துல உங்களுக்கு ஸ்மெல் வருதுன்னு நினைக்கிறீங்களோ இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து மார்க்கெட்டில் நிறைய வந்து ரூம் ஃப்ரெஷ்னர்லாம் வந்து நிறைய கிடைக்கும். நம்ம வந்து டாய்லெட் ரூமில் வந்து நிறைய பவுடர் பேஸ்ட்லேயும் வாங்கி வைப்போம், ஜெல் பேஸ்ட்லேயும் வந்து வாங்கி வைப்போம். அப்படி குட்டி குட்டி பேக்கெட்லலாம் கிடைக்கும். இப்போ வந்து அது நம்ம வாங்கி வச்சு ஒரு 2 நாள் தான் நல்ல ஸ்மெல் வரும். அதுக்கப்புறம் அது ஸ்மெல் வராது. அதுக்குள்ளே அந்த லிக்யூட்லாம் இருக்கா, அந்த ஜெல்லி இருக்கா, அந்த பவுடர் இருக்கான்னு நம்மளுக்கு தெரியாது. நம்ம வந்து எடுத்து எல்லாத்தையும் வேஸ்ட்டாக கீழே தூக்கி போடும். அப்படி கீழே தூக்கி போடாமல் அந்த பேக்கெட்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் கட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து ஜெல்னால் கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து அதில் ஒட்டிக்கிட்டு இருக்கும். அதெல்லாம் கீழே தூக்கி போடாதீங்க. அதேமாதிரி இந்த பவுட்ருலாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பவுட்ரு வந்து நம்மளுக்கு மாதக்கணக்காக வாங்கி வச்சுருப்போம். அது வந்து வெளியே ஏறவே ஏறாது, அதுலேருந்து ஸ்மெல்லு வராது. அதெல்லாம் வேஸ்ட்டாக கீழே தூக்கி போடாமல் அதெல்லாம் வந்து நான் சொல்கிற முறையில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு குட்டியாக வந்து ஒரு பிளாஸ்டிக் டப்பா ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து மூடியிலையும் வந்து நான் ஓட்டை போட்டிருக்கேன். அப்புறம் வந்து அந்த டப்பாலையும் சுற்றி வந்து ஒரு 3 ஓட்டை போட்டிருக்கேன். இப்போ நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பேக்கிங் சோடா தான் எடுத்திருக்கேன். இந்த பேக்கிங் சோடா எதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்கிங் சோடா வந்து எப்பொழுதுமே வந்து ஒரு 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 பொருளை வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கிற தன்மை வந்து அந்த பேக்கிங் சோடாக்கு இருக்குது. நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு வாசனையான திரவங்களை வந்து அதில் ஊற்றினோம் அப்படின்னா அதை வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணி வச்சு அது ரூம் ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ணும். அதுக்கு தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து இந்த பேக்கிங் சோடா வந்து ஒரு டப்பாக்குள்ளே ஃபுல்லாத்தையும் நான் போட்டு வச்சுட்டேன். போட்டுட்டு இதை வந்து அப்படியே வச்சா மட்டும் உங்களுக்கு ஸ்மெல் வராது. இதுக்குள்ளே நம்ம வந்து வேஸ்ட்டு இது வந்து இதில் ஸ்மெல்லு வரல அப்படின்னு சொல்லிட்டு கீழே தூக்கி போடுறோம் பாருங்கள், அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் இது அதே மாதிரி தான் வந்து வேஸ்ட்டுன்னு கீழே தூக்கி போடும்போது தான் இது என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி வந்து பார்க்கும்போது தான் எனக்கு வந்து இவ்வளோ பொருள் இருக்குது. இது வந்து நம்ம வேஸ்ட்டாக கீழே தூக்கி போட்டுட்டோமே, இதை இப்படி யூஸ் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு எனக்கு வந்து நான் யோசித்தேன். இப்போ பாருங்கள், இதில் வந்து நல்ல ஸ்மெல் அடிக்குது. நம்ம அதை ஓப்பன் பண்ணவே இந்த ஜெல் எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இதேமாதிரி பேக்கெட்லாம் கீழே தூக்கி போடாதீங்க. எடுத்துகிட்டு அந்த பேக்கிங் சோடாக்குள்ளே போடுங்க. இந்த சின்ன பேக்கெட்டோட விலையே வந்து நம்மளுக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து ஜாஸ்தி தான். அதுவும் 2 நாள் தான் ஸ்மெல் வரும், அதுக்கப்புறம் ஸ்மெல்லே வராது. இப்போ பாருங்கள், இதேமாரி முறையில் நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா
பல மாதத்துக்கு வந்து நம்ம வந்து ரூம் ஃப்ரெஷ்னர் வாங்கவே வேண்டாம். இப்போ பாருங்கள் இந்த பவுடர் பேஸில் இருக்கிறதுல எவ்வளோ இருக்குது பாருங்கள். ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து இருக்குது. இது வந்து எங்கள் வீட்டில் வந்து ஒரு 4-5 மாதமாகவே இது வந்து பாத்ரூமில் தொங்கிக்கிட்டு தான் இருக்குது. இதுலேருந்து எந்த ஒரு ஸ்மெல்லுமே வரல. நல்லா வந்து அதை ஓப்பன் பண்ணும்போது நல்ல ஸ்மெல்லு, நல்ல லேவெண்டர் ஸ்மெல் அடிக்குது. இதை ஏன் கீழே தூக்கி போடணும்னு சொல்லி தான் நான் வந்து இந்த பேக்கிங் சோடாக்குள்ளே போட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அப்படியே வச்சிடக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான இடத்துல இதை வச்சிங்க அப்படின்னா நல்லா ஸ்மெல்லு வரும். பேக்கிங் சோடாவில் எதுக்கு இந்த பொருள் நம்ம போடுறோம் அப்படின்னா, பேக்கிங் சோடா வந்து நல்லா வந்து நல்ல நார்மலமான பொருட்களை வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கிற தன்மை வந்து அதுக்கு இருக்குது. அதனால தான் அதில் தூக்கி போடுறோம். இது வந்து பேக்கிங் சோடா வந்து அடிக்கடி மாற்றணும் அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு 3 மாதத்துக்கு 4 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் ஃபில் பண்ணி வச்சுட்டாவே போதும். உங்களுக்கு தேவையான வாசனையான பொருட்கள் பர்ஃப்யூம் இல்லைன்னா வந்து அவங்க சென்ட்டு, அதுக்கப்புறம் வந்து அர்த்தர், அப்புறம் வந்து எதுவுமே இல்லை அப்படின்னா கூட கம்ஃபர்ட்டை கூட அந்த பேக்கிங் சோடாக்குள்ளே ஊற்றி வச்சிட்டாலும் அந்த கம்ஃபர்ட்லேருந்து வாசம் கூட நல்லா வரும். உங்களுக்கு தேவைப்படுற இடத்துல நீங்கள் வந்து இதேமாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னா நல்ல வாசனையாக இருக்கும். நம்ம கடைசியாக பார்க்கக்கூடிய டிப் நம்பர் 3 என்னென்னு பார்த்திங்கன்னா, இப்போ உங்கள் வீடு வந்து பெட்ரூமில் வந்து மழை நேரத்தில் வந்து எப்பொழுதுமே வந்து ஒரு மாதிரி வந்து ஈரமாகவே இருக்கிற மாதிரியே இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது வந்து நம்ம சுவத்துக்கு பக்கத்தில் வந்து பெட்டை வச்சுருக்கிறதுனால அந்த சுவத்தை வந்து ஈரம் அடித்து நம்ம பெட்லேயும் வந்து ஈரமாகவே இருக்கிற மாதிரியே இருக்கும். நைட் நேரத்தில் வந்து பயங்கரமாக வந்து பெட்டில் வந்து குளிரும். இது எல்லாத்தையும் வந்து சரி பண்ணதுக்கு இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு என்ன எடுத்துருக்குன்னு பார்த்திங்கன்னா, பேக்கிங் சோடா வந்து உங்கள் பெட்டில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விடுங்க. இப்படி தேய்ச்சி விட்றதுனால என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, அந்த ஈர ஸ்மெல் இல்லாமல் போயிடும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் பெட்டில் வந்து எவ்வளோ வந்து அழுக்குகள் இருந்தாலும் அதை எடுக்கிற தன்மையும் வந்து இந்த பேக்கிங் சோடாவுக்கு இருக்குது. அதனால் எல்லா இடத்துலையும் வந்து நல்லா வந்து தூவி விட்டுட்டு நல்ல ஒரு கிளாத் எடுத்தோ இல்லைன்னா வந்து உங்களுக்கு ஒரு ப்ரஷ் இருந்தால் ப்ரஷ் எடுத்தோ நல்லா வந்து நீங்கள் தொடச்சி விட்டீங்க அப்படின்னா அந்த பெட்டு வந்து நல்லா நீட்டாக இருக்கும், க்ளீனாக இருக்கும். அந்த ஈர ஸ்மெல் இருக்கவே இருக்காது. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் அதை மட்டும் விட்டால் போதாது. ஒரு பவுட்ரு இருந்ததுன்னா பவுட்ரு வந்து எல்லா இடத்துலையும் கார்னர் உங்கள் பெட்டுக்குள்ளே எல்லா இடத்துலையும் வந்து நீங்கள் வந்து அதை நல்லா போட்டு விட்டீங்க அப்படின்னா நல்லா ப்ளட்டு நல்ல ஸ்மெல்லாகவும் இருக்கும். அந்த கார்னர் சைட்லாம் வந்து எறும்புகள் வருது அப்படின்னா அந்த எறும்புகள் வராமையும் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பாக வந்து இந்த டிப்ஸு 3மே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும். மழை நேரத்தில் வந்து நம்ம பெட்டெல்லாம் வந்து வெளியே காய போட முடியாது. இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பெட்டும் நீட்டாக இருக்கும், எந்த ஒரு ஸ்மெல்லும் இருக்காது, ஈர ஸ்மெல்லும் அடிக்காது. கண்டிப்பாக வந்து நீங்கள் போட்ட 3 டிப்ஸுமே பயனுள்ள டிப்ஸாக இருக்கும். கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுக்கோங்க. நான் நல்ல நல்ல வீடியோட உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.